வாங்க அன்பு மேஷராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தின் 2ஆம் பாகத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக இருக்க போகிறது. இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேஷத்துக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்க வரையில் உங்களுக்கான கிரக நிலை தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, பஞ்சமி ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கிரமாக, ராகு செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கு. இந்த சிறப்பான கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே விரிவாக பார்க்கலாம். முதலாவது பொது பலன்களை பொறுத்தவரை இந்த மாத கால நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வாகனங்கள், நீங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்துங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட அதில் இருக்க சாதக பாதங்களை தெளிவாக பார்த்துட்டு உதவி செய்யணும்னா பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வீண் பழி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட அது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொழில், வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்னதான் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சல்களை தாண்டி பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க காரணத்தால் நீங்கள் மேலும் மேலும் உழைப்பை போடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உங்களோட மதிப்பும் மரியாதையும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிகரிக்க போகுது. இப்படி வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரதாரராக மாறுவாங்க. இதனால் உங்கள் தொழில் வியாபாரம் மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த நன்மதிப்பை நீங்கள் மேலும் வளர்த்துக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வியாபார ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சார்ந்து நீங்கள் புது இடம், மனை, நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு கூடுதல் சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் சுமை இருந்தாலும் இந்த சுமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக கையாளுறீங்க அப்படிங்கிறது உங்கள் மேல் அதிகாரிக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சுமையை சார்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பணி நிரந்தரம் போன்ற விஷயங்களும் இந்த கால நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் அதிகாரியை கூட கொஞ்சம் கனிவாக பேசுறது ரொம்பவே நல்லது. இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நிம்மதி குறையலாம். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து போகிறப்ப என்னங்கன்னா இந்த குடும்பத்தில் நிம்மதி குறையிறதுங்கிறது அதுவும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போவதும் நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வம்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்னு சொல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இங்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி எப்படி விட்டு கொடுத்து போகணுமோ அதே போல் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இன்பம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இந்த கால நேரத்தில்
பொண்ணா பொருளா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கை உண்டாகும். அதே போல் குடும்ப உறுப்பினரோட அனுமானத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த பொன் பொருளாக வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களை தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் இந்த கால நேரங்களில் வார்த்தைகளை பார்த்து உபயோகிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் செய்யும்போது கவனம் அதிகமாக தேவை. அந்த சமையல் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் மற்றவங்கள்கிட்ட போய் தேடி தேடி உதவி செய்யாதீங்க. அப்படி தேடி தேடி உதவி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை மாணவர்களை பொறுத்தவரை முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. இந்த கூடுதல் கவனமானது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை வண்டி வாகனங்களில் போகிறப்போ ரொம்பவே கவனம் தேவை. இப்படி எச்சரிக்கையாக இருக்கப்போ அந்த வண்டி வாகனங்கள் சார்ந்து வர பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அந்த வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் கவனமாக செயல்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் சொல்லுவோம். அந்த வகையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் துர்கை அம்மன் இல்லை அம்மனின் ரூபங்களை வழிபடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மனின் ரூபங்களை வழிபடுங்க. வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகளோட மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பொன் பொருள் சேர்க்கை மேலும் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. உடல் நலன் சார்ந்து நல்லா இருந்தாலும் உடல் நலன் சார்ந்த செலவுகள் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த செலவுகளும் இதை சார்ந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது. அதனால் அம்மனை வணங்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வணங்கி உங்களுக்கு ஏற்றங்களையும் வெற்றிகளையும் நீங்களே அதிகமாக்கிக்க முடியும். இப்போ வந்து நம்ம இதுவரை என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்களை பார்த்தவரை அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கல. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி வந்து பண வரத்து அதிகமாக இருக்கிறதில்ல ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் வெளியூர் அல்லது வெளியூரில் தங்க வேண்டிய அவசரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி தங்கிறதுக்கு அதே போல் அலைச்சல்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு சரியாக சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் இல்லை புதிய நபர்களோட நீங்கள் பேசுகிறப்பையும் பழகிறப்பையும் வந்து கொஞ்சம் நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட நடுப்பகுதியில் வீண் அலைச்சல்லாம் தெரிஞ்சாலும் மாதத்தோட முடிவு பகுதியில் அது வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியோர்களோட உதவி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் துணிச்சலோடு செயல்படுங்க. இந்த துணிச்சலான மனப்போக்கானது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை தரும் பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் இந்த காலநேரத்தோட முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்படி முதலாவது நட்சத்திரத்தை பார்த்தவரை இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியும் மன அமைதியும் அதிகமாக கிடைக்கும். நிம்மதியும் மன அமைதியும் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து ஒரு நிம்மதி தரும் கால நேரமாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புண்ணிய தலங்கள் அதாவது ஆன்மீக பயணங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. பண வரத்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பல வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிறரோட உதவிகளை இந்த கால நேரத்தில் பெறுவீங்க. இந்த உதவிகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அப்படிங்கிறது மேலும் அதிகமாக இருக்க போகுது.
புத்தி கூர்மை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உங்களோட புத்தி கூர்மையை சார்ந்து வெற்றிகளும், அதாவது வெற்றிகளுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் சொல்லலாம். அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதில் இருக்க சாதக பாதங்கள் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுங்க. தேவையில்லாத வாக்குறுதிகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் இரண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு நிதானமான போக்கோடு இருக்கும். இந்த நிதானமான போக்கு உங்களுக்கு அதிகமான லாபங்களை கொண்டு வரனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான லாபங்களை கொண்டு வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் வியாபாரம் நிதானமாக போனாலும் அது முன்னோக்கி போகும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும், நீங்கள் வெற்றி வீரராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லணும் மிக 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 அதிகமாக காணப்படுது. இதே போல் நம்ம வந்து அடுத்து கடைசி நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உறவினரோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்ப அவங்க உங்கள் வெற்றிக்கும் உங்கள் ஏற்றத்துக்கும் ஒரு முழு முக்கிய காரணமாக பார்ப்பாங்க. அதே போல் எல்லா விதமான காரியங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன்களும் நன்மை தரும் பலன்களும் இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து உங்களுக்கும் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா 10-15% அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் ஆன்மீக ஈடுபாடுகளால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பண வரத்தை நீங்கள் பொருளாக முதலீடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கைவிட்டுறாதீங்க, அப்படியே மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. நீண்ட நாட்களாக இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றிகள் பெற போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது தேவைகளை பெற்று மன தைரியத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் காணப்படுவீங்க. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் முயற்சிகள் எடுப்பீங்க. இதனால் வந்து நீங்கள் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க. இது வந்து உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளாக எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம், இல்லை தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலகலாம் அப்படிங்கிறத இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறோம்.